உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை சொல்ல வருகிறார். The one and only hat-trick success astrologer in India. ஜோதிட சத்குருஜி மெஹரு தன் சுய ஜாதகத்தின் மூலம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மறைபொருள் ஞானி. வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட நண்பர்களே, அன்பிலே நான் தற்போது கார்த்திகை மாதம் கும்பராசி நண்பர்களுக்கு ஒரு மாத கால மாத ராசி பலாபலன்களை கூற உள்ளேன். காலம் 16 நவம்பர் 2025 முதல் 16 டிசம்பர் 2025. என்ன கும்பராசி நண்பர்கள் 7 நாள் சனியில் இருக்கிறீங்க. ஆமாம், கடங்காரம் புடவைய உருவுற மாதிரி இருக்கிறான். பெண்களாக இருந்தால் ஆண்களாக இருந்தால் வேட்டியை உருவுற மாதிரி இருக்கிறான். அந்த மாதிரி நேரத்தில் இருக்கிறீங்க, என்ன பண்ண முடியும்? பலன் சொல்லி தானே ஆகணும். இந்த மாதம் ஆரம்பிக்கும் போது அசிங்க அவமானம் மானபங்கத்தால் ஏற்படும். அப்படி தான் ஆரம்பிக்குது. யாரால் அசிங்க அவமானம்? மனைவியால், இளைய சகோதரனால், கடனால், வழக்கால், நோயால். அப்படிதான் ஆரம்பிக்குது இந்த மாதம். பிறகு வாய் திறந்து பேசினாலே சண்டை வருது, வாய் திறந்து பேசினாலே செலவு வருது, வாய் திறந்து பேசினாலே எல்லாம் கைக்கு உழை விட்டு போது போது போது. அதன் பிறகு ஏதோ காதில் ஒரு ஆவி பேசுகிற மாதிரி கேட்குது. அப்பப்போ தொழில் மட்டும் செஞ்சு நல்லா வந்துடலான்னு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க தொழில், ஆனால் ரிட்டர்ன்ஸ் வர மாட்டேங்குது. ஏதோ ஒரு தூர தேசத்திலிருந்து தாய் வழி உறவு, தந்தை வழி உறவில் ஒரு நல்ல யோகம் வருது. அவங்க கொஞ்சம் பணம் தராங்க, அந்த பணத்தை வச்சு கொஞ்சம் அப்படியே மேனேஜ் பண்ணுறீங்க. எப்படி அந்த பணத்தை வச்சு கொஞ்சம் அப்படியே மேனேஜ் பண்ணுறீங்க. பிறகு முத்தான ஒரு 4 பலனை கேளுங்க. கடந்த அக்டோபர் 17 டிசம்பர் 5 வரலும் இருந்த காலகட்டம். இந்த காலகட்டம் எப்படிப்பட்ட காலகட்டம்? கடன், வழக்கு, நோய். ஆமாம், கடங்காரங்கிட்ட பேச்சு வாங்காதுக்கு ஒரு உனக்கெல்லாம் எதுக்கே வேட்டி சட்டை பணம் கொடுக்க முடியல, உனக்கெல்லாம் எதுக்குமா சேலை வேட்டி ரவிக்க அப்படின்னு கேட்டுடுறான். அந்த அளவுக்கு மனசு சங்கடப்படுது. இதுதான் 17 அக்டோபர் 25 முதல் 5 டிசம்பர் 2025 வரை. அதன் பிறகு அங்கிருந்து வந்தீங்கன்னா 11 நவம்பர் 2025 இந்த கெட்ட நேரத்துலேயும் கொஞ்சம் நல்ல நேரம். அந்த கெட்டதை, அந்த கடங்காரம் பேச்செல்லாம் மீறி கொஞ்சம் அவனுக்கு காசு கொடுத்துக்கிட்டு நம்ம சமாளிக்கிற அளவுக்கு நல்ல நேரம் தான் 11 நவம்பர் 2025 வரலாம். அதிலிருந்து அந்த 11 நவம்பர் 2025 கொஞ்சம் நல்ல நேரமாக இருக்குது. அதை தாண்டி வந்தீங்கன்னா 23 நவம்பர் 2025 23 நவம்பர் 2025 6 டிசம்பர் 2025 உங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த பலன், ஸ்பெகுலேஷன், கொடுக்கல் வாங்கல், ஆமாம், சொத்து அடமானம் வச்சு வாங்குறது, அப்படிலாம் வருது. பிறகு அங்கிருந்து 25 நவம்பர் 2025 தொழிலில் சில அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வருது, நல்ல வாய்ப்புகள். 6 தொகையில் கொஞ்சம் தொழில், நீங்கள் செய்கிற தொழில், உத்தியோகம், வேலை வாய்ப்பில் ஒரு 6 தொகையில் 6000, 600, 6000 அப்படி போகணும், 15000 இந்த மாதிரி ஏதோ ஒரு தொகை 6 கூட்டுத்தொகையில் கிடைக்குது. அதுக்கப்புறமா அங்கேருந்து இப்போ 7 டிசம்பர் 2025 அப்புறமா ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கு அதன் மூலமாக காசு வருது. இவ்வளோ நாள் விற்க முடியாத சொத்து கூட இப்போ விற்கிறதுக்கான வாய்ப்பு வருது, பேச்சுவார்த்தை வருது, புரோக்கரேஜ் வராங்க, பார்க்குறாங்க. வீட்டு வாடகைக்காக வராதவங்க இப்போ வராங்க. அப்படிலாம் ஏற்படுது. மொத்தத்தில் இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் குடும்ப சுமை, பொருளாதார சுமை, ஹெல்த் சுமை, அவ்வளோதான். நோய், இதுதான் தாக்கம். வாயை கட்டுப்பாடாக வச்சுக்கிங்க, இல்லைன்னா 1 கொடுத்து 10 வாங்குற மாதிரி இருக்கும். எச்சரிக்கையாக இருக்கணும் என்று கூறி, உங்கள் நலன் கருதி கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக பணவரவு நாட்களும் சந்திராஷ்ட நாட்களும் தரப்படுகிறது. அதை நீங்கள் மட்டும் எடுத்து பலனடையாமல் பிறருக்கும் ஷேர் செய்தால் அந்த புண்ணியம் உங்களை சேரும். கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக நான் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்களை தருகிறேன். இந்த சந்திராஷ்டம நாட்கள் நீங்கள் திரையில் பார்த்து கொண்டிருக்கும் நாட்களில் எந்த புது முயற்சியும் சுப காரியங்களும் செய்யக்கூடாது. மேலும் அன்றைய தினம் சண்டை வரும், அசிங்கம் வரும், அவமானம் வரும், நோய் வரும். எச்சரிக்கையாக இருந்து இந்த நாட்களில் எந்த புது முயற்சிகளையும் புது வியாபாரங்களும் தொடங்காமல் இருந்தால் நல்லது. தொடங்கினால் பிற்காலத்தில் அது நட்டமாகிவிடும். உங்களுக்கு பிரதி மாதம் பணவரவு நாட்கள் தருகிறேன். அதை எப்படி நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்றால், உங்கள் அடிப்படை ஜாதகத்தில் தற்காலத்தில் கேந்திர கோணாதிபதி திசைகள் ஜோதிடத்தில் சொல்லப்பட்ட 15 நிலைகளில் பலம் பெற்று நடந்தால் மட்டுமே தேவைக்கு அதிகமான பணம் வரும். பலவீனமாக 15 நிலைகளில் 5 நிலைகளில் மட்டுமே பலம் இருந்து 10 நிலைகளில் பலவீனம் இருந்தால் தேவைக்கு ஏற்ப மட்டுமே வரும். அது கூட இல்லை என்றால் தேவைக்கு மிக மிக குறைவாக வரும். இந்த திசை இல்லாமல் வேறு எந்த திசை உங்கள் ஜாதகத்தில் நடந்தாலும் நன்றி, வணக்கம். இந்த மாதத்தில் சொல்லப்பட்ட ராசி பலன்கள் பலிக்கவில்லை என்று காலங்காலமாக புலம்புவதை விட நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதற்கான யோகம் உங்கள் ஜாதகத்தில் இருக்கிறதா, தகுதி இருக்கிறதா என்பதை பார்த்து கொண்டு இந்த மாத ராசி பலன்களை பார்த்தால் எந்த மாதத்திலும் நீங்கள் நினைத்தது நடக்குமா நடக்காதா என்பதை உங்கள் ஜாதகத்தில் இருப்பதை பிரதிபலிப்பதுதான் ராசி பலன். அதனால் உங்கள் புலம்பலை தவிர்க்கலாம்.
12 லக்னங்களில் ராசிகளில் பிறந்த ஒவ்வொரு தனி மனிதனின் சுய ஜாதகத்திற்கென்று ஒரு தெய்வம் பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வமாக வரும். அந்த தெய்வ டாலரின் பிம்பத்தின் பின்புறத்தில் அணிபவர்களின் ஜாதகத்திற்குரிய அதிர்ஷ்டத்தை அளிக்கக்கூடிய 4 வித ரத்தினங்கள் மூலிகை கலந்ததை பதித்து நெஞ்சுக்குழியில் அந்த ரத்தினங்கள் பதியும்படி அணிய வேண்டும். அப்படி அணிவதால் மட்டுமே அந்த ஜாதகத்தின் தோஷம் நீங்கும் என்று ஜோதிட சாஸ்திரத்தில் மிகவும் பழமையான ஜோதிட நூலான சாராவளி கூறுகிறது. இந்த நூலை எழுதியவர் ஸ்ரீ கல்யாணவர்மனார் ஆவார். அந்த நூலின் ஆதாரத்தின்படிதான் இந்த பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வ டாலர் ஜோதிட சத்குருஜி மெஹரு அவர்களால் செய்து தரப்படுகிறது. ஆதாரம் நூல் சாராவளி. இயற்றியவர் ஸ்ரீ கல்யாணவர்மனார். தமிழில் பக்கம் 12. ஜென்ம லக்ன ராசியினுடைய நிறத்தை அனுசரித்துத்தான் அந்த ராசி அதிபர்களின் பிரதிமை பிம்பங்களை செய்து பூஜிக்க வேண்டும். அப்படி செய்து பூஜித்தாரேயானால் அசுரர்களை இந்திரனின் சைன்யங்கள் வென்றது போல சத்துருக்களை சீக்கிரத்தில் ஜெயிப்பார்கள். அதன் மூலம் அவர்கள் வாழ்க்கையில் சகல ஐஸ்வர்யங்களையும் பெறுவார்கள் என்று மேற்படி ஜோதிட நூல் கூறுகிறது. சொல்வதெல்லாம் பலிக்கும் அபூர்வ வாக்கு சக்தி பெற்றவர் மெஹ்ரு அவர்கள். உங்கள் வாழ்க்கையில் பணம், புகழ், பதவி, திருமணம், குழந்தை பேறு, உயர்கல்வி, வெளிநாட்டு யோகம், கலைத்துறையில் வெற்றி, அரசியலில் வெற்றி போன்ற இன்னும் எண்ணற்ற உங்கள் வாழ்வின் கேள்விகளுக்கு ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை எப்படி அறிந்து கொள்வது? கான்டாக்ட் ஜோதிட சத்குருஜி மெஹரு. Address Quality Complex, first floor, new number 45, wall number 12, Arunachalam Road, Saligramam, Chennai 93. Phone 04423760772. Contact 99529 59962 98409 57612. Website www.srimeheru.org.